இப்போ நான் வந்து தலை சீட்டு ரெடி ஆகிட்டேன். ரக்ஷோ வந்து ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டான். ஆமாப்பலாம் போயிட்டு வந்துடுறான். உன் புள்ள ஏன் கத்திக்கிட்டே இருக்குது? என்னன்னு தெரியல. நீ மிஷின் இரு இது வந்து ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதுன்னுக்கலாம் வந்து நான் பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், நமக்கு அடி பிடிக்கவே இல்லை, தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஊற வச்சாச்சு கொஞ்சமாக. குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து சண்டே விலாக் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரக்ஷுக்கு காலேஜ். இந்த வீடியோ பார்க்கும்போது நான் காலேஜில் இருக்கேன். ஆமாம். ஸோ அதனால் வாங்க இனி அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அது சொல்கிறேன். சரி, ஓகேங்களா? இப்போ நான் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டேன். வழக்கம் போல் நான் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு நானும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்தா இந்த 2 நண்டுங்களும் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் படு இன்றைக்கி வேறு ஃபாதர்ஸ் டேவாம்மா. ஸோ அதனால் வந்து படுனாங்க. சரின்னு ஓடி போய் படுத்துட்டு நல்லா தூங்க வச்சுட்டாங்க. நான், நிரு, ரக்ஷு, பட்டு நல்லா 4 பேர் தூங்கிட்டோம். அது கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா இது வாங்க வந்துச்சு, கைடு வாங்க வந்துச்சு. அந்த பாப்பாவுக்கு நான் இங்கேருந்தே பார்த்தேன். வீட்டில் உள்ளே இருந்துகிட்டே வெளியில் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் கதவை திறந்து ஏமான்னா கைடு வேணுமான்னுச்சு. சரி இருப்பான்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் விளையாண்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நிரு வந்துட்டு ஹைடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டான். திரும்ப படுத்துட்டு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு. படுக்கன்னு மடிக்கலை. டைம் ஷார்ப்பாக 10:05. பார்த்துக்கோங்க. எங்கள் சண்டே ரொட்டீன் வந்து இப்படி தான் எங்கள் 3 பேர்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. வந்து இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சு. ஐயோ சரியான காற்று, பல்லு வாயெல்லாம் கூசுது, அப்படி காற்றடிக்குதுன்னு. வெளியில் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு நான் கதவு திறந்து பார்க்கல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படுக்கையை மடிச்சிடலாம். பட்டு பால் ஊற்றி வச்சேன். பட்டு ஊனுக்கிட்டு அணத்திக்கிட்டே கிடக்குறியான். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி மட்டும்தாங்க லாஸ்ட்டாக இவ்வளோ நேரம் தூங்க முடியும். அடுத்து சாட்டர்டே சண்டே வந்துருச்சுன்னா அந்த எப்படி சொல்கிறது, இந்த கிட்டத்தட்ட 40 நாளாக வந்துட்டு லேட்டாக எந்திரிச்சு நம்ம மைண்டு நம்ம உடம்பு பழக்கப்பட்டுருச்சு. இனி ஒரு டைம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பழகிடுவோம். அந்த ஒரு டைம் எந்திரிக்கணுங்கிறது தான் கொஞ்சம் சிரமம். என்ன பட்டுவா அங்கே போய் கத்திட்டு இருக்கானா, கற்றுட்டும். சரி, இப்போ நம்ம வந்து படுக்கையை மடிச்சுட்டு டக்குன்னு இதுன்ட்டு ஏதாவது போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சமைப்போம். இந்த வாரம் சமைச்சு கொடுத்துரும், அப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதை மடித்து வச்சுட்டு வரேன். ஒன்று பார்த்துறேன். ஏண்டா இப்போ நான் வந்து படுக்கையெல்லாம் மடித்து வச்சிட்டேன். போய் நான்வெஜ் ஏதாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஒதுக்கிட்டு இருக்கேன். இந்த காற்றை நினச்சாலே கம்முன்னு வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாமான் இருக்கு. இந்த காற்றுல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு ரிட்டன் வீடு வந்து சேர்றதுக்குள்ளார ஐயோப்பா. ஆனால் என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க 2 டைமு. காலையில் சாப்பாடு சாப்பிட்லினாலும் எப்படியும் ஏதாவது செஞ்சிட்டோன்னா இன்னொரு 2 டைம் சாப்பிடுவாங்க. பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து நிரு வந்து குளிச்சிட்ருக்கான். அவன் குளிச்சிட்ருக்கான். அப்படியே நான் காலையில் ஃப்ரெஷ் அப் ஆனதோடு சரி, குளிக்கலாம் இல்லை. அப்படியே தான் போக போகிறேன் கறிக்கடைக்கு. என்ன மட்டன் எடுக்கலாமா சிக்கன் எடுக்கலாமாடா? பார்க்கலாம் எந்த பக்கம். மட்டன் எடுக்கணுன்னா அருள்புரமா தான், சிக்கன் எடுக்கணுன்னா இங்கே நார்னாபுரமே போனால் ஓகே தான். இருக்குது, லெக் பீஸ் கிடைக்கும். சரி பார்ப்போம். நீ வாய் கொப்பளிச்சிட்டு வா, சரியா? ஒரு பக்கம் போ. இப்போ நான் வந்து தலை சீட்டு ரெடி ஆகிட்டேன். ரக்ஷோ வந்து ஃப்ரெஷ் ஆஃப் ஆகிட்டான். அதுக்குள்ளே இந்த பாத்திரம்லாம் எடுத்து கமுத்திடலாம் அப்படின்ட்டு.
நைட்டு பால் காய வைக்காதனால பால் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே என்ன பெரிய மைனஸ்னால் அடிக்கிற காற்றுல அடுப்பு வரைக்கும் டஸ்ட்டு வருது, மண்ணாக பறக்குது. என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாலுமே அதே மாதிரி அடுப்பு ஆஃப் ஆயிடும். ஆமாம், ஏன்னா இந்த ஒரு ஜன்னல் தான் இருக்குது, அதுக்கே இந்த பாடு. ஐயோ அடிக்குது பட பட படன்னு, அப்படிதான் அடிக்குது. எப்படி துணி துவைச்சி காய போகிறேன்னு தெரியல. இன்னைக்கு மிஷின் ஆன் பண்ணியே ஆகணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. இல்லை வேற அந்த அம்மா வேற கொண்டாந்து விடாம இருந்து பாரு, செருப்பு பிய்யுங்கிறா. பார்த்துக்கலாம். நீங்கள்லாம் சண்டே ஸ்பெஷல் என்ன எடுத்திருக்கீங்க என்னங்கிறது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி ஷார்ட்ஸ் போடுவேன், மார்னிங் போட மாட்டேன், ஆஃப்டர்நூன் தான் போடுவேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கொலை பண்ணுறதுக்கு மாவு எவ்வளோடா இருக்குது? இன்னைக்கு ஆற வச்சிருவோம். ஆட்டி வச்சிடலாமா? அன்னைக்கு நாளைக்கெல்லாம் ஆட்டி வைக்க டைம் இருக்குது, இன்றைக்கி ஆட்டி வச்சிடலாமா? சரி, அப்போ ஊற வச்சிடலாம். இது இதாகட்டும். ஊற வச்சோம்னா சாயங்காலமாக ஆட்டி. அது இன்னும் முடிவு பண்ணலை, யோசிப்போம். பார்த்தீங்களா, எங்கால் டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து விலக்கி அதை நீட்டாக தொடச்சி உணர வச்சு இப்படி வச்சுருக்கான். எங்கால் டிஃபன் பாக்ஸ் எங்கே இருக்கு? நிறுவோட டிஃபன் பாக்ஸ் இங்கே இருக்குது, ரக்ஸோட டிஃபன் பாக்ஸ் எங்கே இருக்குது? சரி, அங்கே போயிட்டு இட்லி அரிசி எனக்கு வாங்கிட்டு வந்துருக்கு, எடுத்துக்கலாம். ஏத்தங்க இந்த ஜூஸ் போடுறேன் எனக்கு அப்படின்னு. மட்டன் எடுக்கலாமா? சரி, ஓகே. தொட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்ல, இருக்குமா இருக்காத கடை? இருக்கும். இல்லைன்னு என்ன பண்ணுறது? நம்ம இவ்வளோ தூரம் வந்து பக்கத்தில் எந்த நான்வெஜ் கடையில் எடுத்தாங்க பிரச்சனையே. எந்த கடையுமே இல்லை, நான்வெஜ் கடை மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணுறது? சரி, இது வர எங்கேயும் இது குடித்தா கொஞ்சம் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால ஒரு ட்ரை பார்ப்போம். அது இப்போது வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் குடிச்சிட்டு ஒரு 1 வீக் நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம குடிச்சிட்டு கிளம்புறோம். இது அசமாக போச்சு. காத்தடிக்குதே. அந்த காத்துல டோர் வேற டப்பு டப்புன்னு அடிக்குது. தெரியல. சிம்பா பையன் வந்துட்டான். சிம்பா இங்க வா சாமி. போறான். நீ என்ன ஆன் பண்ணி சரியா? தண்ணி குடி போற பண்ணி வச்சுட்டு காத்துக்கு எங்கள் அக்காவால் கேட்டையே பிடிச்சிட்டு நிற்க முடியல. நீ கூப்பிட்டு சொல்லு. ஆமாப்பலாம் போயிட்டு வந்துடுறான். உன் புள்ள ஏன் கத்திக்கிட்டே இருக்குது? என்னன்னு தெரியல. நீ மிஷின் ஆன் பண்ணி விட்டு
தண்ணி கீழே போகிற மாதிரியே வச்சு விட்ரு. வேண்டாம் வேண்டாம், அந்த இதுக்குள்ளே போகிற மாதிரியே கூட வை. இது பார்க்குறேன். நீ கண்டுக்க மாட்டியா? என்னடா உங்கள் பிரச்சனை? மணி 11 ஆச்சுடே. நீ எப்படா போய் கறி எடுத்துகிட்டு வருவேன்? உனக்கு கறி வேணுமா வேண்டாமா? அவன் சாப்பிட மாட்டான். சரி வாங்க வாங்க வாங்க. முள்ளு பையா, நீ தண்ணி கீழே கூட போட்டுவிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா பற்றியா மாற்றி மாற்றி சொல்லுது? மாற்றி மாற்றிலாம் சொல்லல. அங்கெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, தண்ணி இறங்க அப்படி கழுவி விட்டுக்கலாம். வாழை கட்டைக்கு தண்ணி போயிடும். சரியா? சரி குடி. கிளம்பிட்டோம். போக போக எப்படி காத்தடிக்கும்னு தெரியல. காத்துக்கிட்டே விளாந்துச்சு. மரத்தை பாருமா எப்படி இதெல்லாம் இது பண்ணி கிடக்குன்னு. காத்தில் போயிட்டு விட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு. ஏமா திறக்க முடியாமா? இந்த பாப்பா காலிங் பில் அடிச்சா இரு நான் திறக்கிறேன். வெற்றிகரமாக திறந்துட்டாங்க. போ போ போ. இருடா பாகுபதி. நான் வருவேன் பின்னாடி, என் பின்னாடி கேட் அடிக்கும். கேட்டு சாத்திட்டு உங்கள் ஃபேஸை காட்டவும். பேய் மாதிரி இருக்கேன். பேய் ஆட்டம் ஆகிட்டேன். மணி 11:25. ஓய் புது பால் தான் வேணும். அங்க என்ன பண்றியான்? அப்பதான் பால் ஊத்துனேன், சூடு பால். அதை குடிச்சிட்டு போய் அங்க உட்காந்துட்டு இப்பதான் கேமரா பார்த்துட்டு என்னன்னு கேக்குதுமா? குடிச்சு முடிச்சு ஸ்மெல்லு வந்துருச்சு. 2 பாத்திரத்து கூட வைக்கட்டி என்ன கண்ணு கடிக்குது. அம்மா அவர் வந்துட்டு காலிலேருந்து பட்னியாக கிடந்ததுக்கு ரீசன் இதுதான் நினைக்கிறேன். பால் பெற ஊற்றலாம்டா, தயிர் போடலாம். சின்ன தட்டு வச்சு மூடுங்க சாமி. அண்டாண்டா சைஸுக்கு தட்டு எடுத்து வச்சு மூடுறீங்க. அதுக்கு தட்டு இருக்குது. முன்னாடி இப்படி உக்காந்துருந்தான். படுத்துட்டான். படு. நடிப்பு போகிறோம். மூஞ்ச மறைக்குது பாரு. கேமரா எடுத்தோடனே எஞ்சி உட்காந்துட்டாரு. மாட்டாமையா போயிடும். ஏமா மூஞ்ச மறைச்சிட்டாரு. இடம் வேற பத்த மாட்டேங்குது அவன் இருக்கிறதுக்கு. அந்த மிக்ஸி எடு என்னதான் பண்றான்னு பார்ப்போம். இந்த மிக்ஸி எடுத்துட்டு பாப்பா. எடுக்க சொல்லிதான் உங்க கை வைக்கிற பாரு. கீழே கை கிரைண்டர் பக்கத்துல. அம்மா படுத்தாச்சு. அடுத்து பேக்ல இருந்து இங்க வந்தாச்சு. நீ சமைக்கிற வரைக்கும் அங்க பாரு. படுத்துரு சாமி. புது இடத்த கண்டுபிடிக்கிறான் அவன் தூங்குறதுக்கு. நீ படத்துக்குப்பா. அவளுங்க கிடக்குற இல்லைங்க டுபா கொடுங்க. வந்து நம்ம கூட படுத்தாலும் இப்படி இப்படி பண்ணியே கையை ஃபுல்லா புண்ணாக்கி விட்டுரும். கீழே பேண்ட புடிச்சு மேலே ஏறி இங்க வந்து உட்காந்து குச்சி. அதுக்கு இன்னைக்கு என்னமோ பைத்தியம் முடிச்சது. காலுங்க கத்திக்கிட்டே 2-3 நாளா. அது கத்துறது எப்படின்னா நிறுத்தாம அப்படியே அது நாக்கு கத்தும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? என்ன சொன்னா? ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு வந்து எடுக்க போகிறேங்கண்ணே. ஆமாம், மட்டன் பிரியாணி ரெசிபி கேட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி ரெசிபி தான். அதுக்கு முதல்ல வந்து சீரக சம்பா அரிசி எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எடு வெயிட்டிங். ஐ எம் வெயிட்டிங். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக சீரக சம்பா வாங்கவே இல்லை. எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அரிசி கம்மியாக இருந்துச்சுன்னா நார்மல் ரைஸ் இருக்காமா? இருக்கு சரி. ஒரு டம்ளரு கலர் தானா? இரு இது வந்து ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதுன்னுக்கலாம். நீ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திஸ் இஸ் கொழுப்பு ஃபார் மீ. அது ஆமாம், அது கடைசி இது பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன் விசில் விட்டு அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். அதனால் கழுவிட்டு நம்ம என்ன தண்ணி ஊற்றுறோமோ அந்த தண்ணியை நம்ம புழங்கறதுக்கு வச்சுக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை கழுவி எடுத்துக்கலாம். சாமி, இந்த வெங்காய தட்டத்தில் அம்மா பண்ணுற எல்லா வேலையும் சார் நோட்டம் விடுறாரு. அவரு செஞ்ச கவர் ஆகுறாரு. ஆமாம். ஐயோ
தான் பண்றியா தாங்க. இப்போ நாங்கள் கறி எடுத்துட்டு வரோம். நானும் அதான் சொல்லணும்னு இருந்தேன். ஒரு ஃபேமிலி முன்னாடி ஃபாதர், அதாவது ஃபேமிலியில் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஃபைட்டுங்க போல். முன்னாடி வந்து ஃபாதர், அப்புறம் மதர், அதுக்கப்புறம் சிஸ்டர், அதுக்கப்புறம் பிரதர். எப்படி ஃபாதர் எங்கே தெரியுமா? மதர் இங்கன்னா ஃபாதர் வந்து நம்ம கேட்டை தாண்டி, மதர் இங்கே குட்டி. அது எங்கன்னா அந்த புது வீட்டுக்கு மாதிரி. அந்த நாய்க்குட்டிங்க தானே அது அங்க அருள்புரத்துல அந்த மவுண்ட் வேலி. இங்க 3 நாய்க்குட்டி இருந்துச்சு பாத்தீங்களா? அதை நாங்க பாக்கலடா, ஸ்கூல்ல அங்க பாத்துட்டு வந்தோம் இன்னைக்கு. இப்ப செம்ம சிரிப்பு, 2 பேரும் வரும்போது சிரிச்சுட்டே வந்தோம். வீட்டுல வந்து பட்டு போடும். பின்னாடி 2 இல்ல 1 போதும். பட்டு 1 போதும். பார்ஷாலிட்டி பார்க்காத. நீ ஒருத்திக்கிட்டே இருப்ப, இன்னும் 2 பேர் ஆட்ட இருப்பாங்க. இந்த குக்கர்ல போட்டுருவா. ஆமாண்டா. சரி பாப்பா நம்ம ஐட்டம் சாப்பிடலாம். எங்க அம்மாவுக்கு வேலை கொடுத்துக்காம நான் ஓகே ஓகே. உங்க சேனலுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்தேன். இப்போ அக்கா இது பண்ணது இல்லை எடுக்கிறேன். என்ன பண்ற? மட்டன் அலசிட்டேன். இந்த ஒரு ரீல் வரும்ல, 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க வந்து நான்வெஜ் பச்சைக்கடலை கை வைப்பாங்க, இன்னொருத்தவங்க வைக்க மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எப்பவுமே நான் தான் அலசுவேன். கையெல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாம் கை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி. ஆனால் ஆக்கி வச்சா மட்டும். இப்போ வந்து இப்போ வந்து மட்டன் அலசிட்டேன். அடுத்து சிக்கன் அலசணுமா? கொழுப்பு அலசுறதாமா? ஆமாண்டா. கொஞ்சமா. அப்புறம் இந்த கவர் என்ன நினைச்சேன், தூக்கி போய் போட்டு 100 ரூபா போச்சு. கொழுப்பு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ சரியான கூட்டமே இல்லை. 3 கடை தேடி போய் அருள்புரம் எப்போ எடுக்கிற பாட்டி கடை தான். அம்மா கொழுப்பு நல்லா தண்ணி நிற்கிது, பார்த்துக்கோ. ஏத்தங்க என்ன பண்ற? இதோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெசிபி எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் வெந்துகிட்டு இருக்கு, வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன், அரிசி ஊற வச்சாச்சு. சரிம்மா, சரி நீ இதை பண்ணு. நான் போய் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஹால் பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டு அதுங்க நீ இதை பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடு. எனக்கு அங்கே பெட்ரூமில் இருக்குல்ல, என்னது அந்த அன்னைக்கு மார்க்கெட்டு போயிட்டு இருந்தது பேகு, அதெல்லாம் எடுத்துட்டு. ஆமாம் ஆமாம், ஓகே. நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்டா. அது சாஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்கட அந்த குட்டி கரண்டி எல்லாம் ஒன்றை கூட காணோம். என்ன பண்ணட்டு? இல்லைடா, அவன் தூங்குறான்டா. அது ஒரு தூங்கி கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் தூங்கும். ஆக மாட்டேங்குது. வேறு ஏதாவது சாங்குதுன்னா தூங்கி என்னம்மா பண்ணுற? இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் அப்படியே அப்படியே கிடக்குது. இப்போதைக்கு ஏதாவது சாப்பிடக்கூடு. கேரட் சாப்பிட்றியா? வேண்டாம், இது மேலே வை, பார்க்குறேன். நான் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டேன். ரெசிபி எடுத்துகிட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் சிக்கன் வறுவல் பண்ணியாச்சு. டே என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? திருத்தனமாக உட்காந்து இருக்கோம். கொழுப்பு பெரட்டி கொடுத்தேங்க, அதை 2 பேரும் உட்காந்து திருட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொழுப்பு ஆக்சுவலாக எங்கள் 3 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எத்தனை பேருக்கு கொழுப்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேணுமா? எனக்கே எச்சு ஊறுதுடா. நாங்கள் பாருங்க, ஒரு கரண்டி எடுக்கிறதுக்குள்ள ஒன்று எடுக்கிறதுக்கு இல்லாமல் எங்கே வந்து படுத்துருக்காம பாருங்க. கம்முன்னு இருக்கணும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு. சரி நீ கூட்டு, நான் மற்றதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். நீ கூட்டு. இதோ முடிச்சிட்டேன்டா, தம் போட்டிருக்கேன். பசியிலெல்லாம் ரொம்ப தவண்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? எஸ். ஒரு இது ஒன்று கொண்டாந்து வைங்கடாங்க. கொண்டு வாக்கா. சரி, உன் ஃபோன் நான் சார்ஜ் போடுறேன். ஓகே.
ஏம்மா பசிக்குதுமா. இதோட சமைச்சிட்டுண்டா. இன்னைக்கு ரெசிபி எடுத்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நமக்கு பிரியாணி ரெடி. சீரக சம்பாவில் நேற்று வீடியோவே பார்த்துருப்பீங்க. மட்டன் பிரியாணி. அப்புறம் தட்டு மாற்றுங்க. மாசா வாசம் வருதா? அதெல்லாம் நல்லலாம் இருக்கு. சரி, ஓகே. ரெசிபிக்கு வந்துட்டு நீங்கள் பிளேட்டில் போடுறது ஒரு இது எடுத்துக்க பார்த்துக்கோங்க. நான் தட்டில் போடுறேன். எப்படி நமக்கு வந்து உதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. சூடாக இருக்கா? சரி, ஆவி அடிக்குதா? ஆவி பறக்க மட்டன் பிரியாணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நாங்கள் 3 தட்டுலையுமே நான் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? அதே குக்கர்லேயும் பாருங்கள். இப்போ இதை வந்து ஃபுல்லாக நான் வந்து கிளறி விட்டுரு பாருங்க. கொஞ்சம் கூட நமக்கு அடி பிடிக்கவே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட நான் செய்கிற பிரியாணி மெத்தட். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். வந்து நான் பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், நமக்கு அடி பிடிக்கவே இல்லை, தெரியுதா? ஸோ இந்த அளவில் நம்ம வச்சாலும் நமக்கு குக்கரில் வந்து 1% கூட அடி பிடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கு. நீ சொல்கிற சீரியஸாகவே செம்மையாக இருக்கு. நல்லா காரசாரமா நல்லா சூப்பர். ஆவி பறக்க ஆவி பறக்க. இவனுக்கு என்ன ஒரு பேட் ஹேபிட்னா தயிர் யூஸ் பண்ணிக்க மாட்டான். மட்டன் பிரியாணிக்கு நோ தயிர், எப்பயாவது ஊற்றிப்பேன். சரி, ஓகே. இப்போ நானும் சாப்பிட்றேன். எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட்றேன். சாப்பிட்டு அம்மா ஓய் என்ன பண்ணுற? இதோ இப்போ தான் மணி வந்து 5:30 ஆயிடுச்சு. நான் ஒரு குட்டி தூக்கம் தூங்கினேன். ஆமாம். அது என்னோட தூக்கத்தில் நாங்கள் சவுண்டு விடக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நிறையா பண்ணோம். தெரியுமா? தெரியலையே. ஆனால் என்ன பண்ணுறது, தூங்கின ஒரு ஃபீலே இல்லை. ஆனால் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இன்னமும் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது. நீ டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு நீ குளிக்க போ. நான் மாவு அரைச்சி வச்சுட்டு நான் குளிச்சிக்கிறேன், சரியா? சரி. இந்த இது என்னது, இதை கொண்டு என்னம்மா? இதை கொண்டு போய் கீழே ஊற்றிடலாம். அதை கொண்டு போய் கீழே ஊற்றிட்டு வா. சொம்புங்க ரொம்ப அங்கே இருக்கும், எடுத்துட்டு வா. ஏற்றணும். உளுந்து போட்டேன். இல்லை 1 மணி நேரம் நான் மாவாட்டிச்சுட்டு அப்புறம் நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா இது போயிடுவேன். நாளையிலேருந்து காலேஜுமா? என்ன சாமி? நாளையிலேருந்து காலேஜுமா? சரி விடு, போகலாம் விடு. இப்போ என்ன 1 மாதம் போனதே தெரியல. 40 நாள். சரி, 40 நாள் போனதே தெரியல. 3ஆம் தேதியிலேருந்து லீவ் விட்டாங்க. இந்த 3ஆம் தேதியோட 1 மாதம் 43 நாள் போனதே தெரியலம்மா. இதுக்கப்புறம் அடுத்த மணியோட தான் லீவு. ஆமாம். நம்ம எங்கடா போகிறோம்? நம்ம எங்கேயாவது போகிறோம் வரோம், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், ஐயோ லீவ் வேணும்னு கவலைப்படணும். நம்ம எங்கேயும் போக மாட்டோம், அதனால லீவ் வேணும். நம்ம எங்கே போனாலும் ஈவினிங் தான் போவோம், அதனால பிரச்சனையே இல்லை. விடு, ஒன்றும் இல்லை. நாங்கள் 1000 பேர் உனக்கென்ன? நீங்க 1000 பேசுறீங்க, ஆனா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அட கால் கேட்காது. சரி, அதை கழுவு. நான் பசிக்குது, நான் சாப்பிடுறேன். சரிம்மா, நான் டீ சரி, அந்த பாத்திரத்தை அப்படியே கையோட எடுத்து காமிச்சிட்டு சாப்பிடு. டீ போடுறேம்மா. நான் வந்துட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து மாவு இருந்தால் தான் காலையில் டக்குன்னு எதையோ ஒன்று செஞ்சு தாட்டி விட்டுடலாம். இந்த பாத்திரத்தில் காலையில் ஏதாவது செஞ்சுட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இருக்கட்டும், எல்லாம் கழுவி வச்சிட்டேன். மதியம் செஞ்ச பிரியாணி இருக்குது, ஸோ அதுவே இப்போ சாப்பிட்டுக்கலாம். நிரு சாப்பிட்டா, ரக்ஸு சாப்பிட்டுட்ருக்கான். ரக்ஸு சாப்பிட்டுட்ருக்கா கையோட வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். இப்போ நானும் சாப்பிட்டு நைட் லைவ் போக போகிறோம். அடுத்து காலேஜிங் போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவனுக்கு தூக்கம் வருது இல்லையே, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே, சாப்பிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். பாய்.
பட்டு பையனை கெட்டு போன பால் வச்சுட்டீங்க. கெட்டு போன பால் வச்சா அதை போய் குடிச்சிட்டு இருக்கானா? தண்ணி கொஞ்சம் குடிக்கணும் உள்ள வைக்க. ஐயோ அம்மா ஐஸ் கட்டி போயிடுச்சு. ஒன்று கொடு. யார் யாருக்கு ஐஸ் கிரேவிங்ஸ் இருக்கு? எனக்கு இருக்குப்பா. ஆஹா அதான் இது தூக்கி எனக்கு போட்டேன். இந்த எவ்வளோ கீழே கிடக்குது. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜில். பா இந்த வச்சேன் பாலிங்க நாள் வச்சிடலாமா? அடியில் கொட்டி கிடக்குவா பட்டு பாப்பா. வேறு எவ்வளோ ஐஸ் கட்டி கொட்டி கிடக்கணும். எடு பட்டு. அவன் கோச்சிட்டு பெட்ரூமில் உட்காந்துருக்கான். பெட்டுப்பா பால் குடிக்கலாம். பால் 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 குடிக்கலாம். இந்த அங்கே வைரமே இந்தாக்கா பால் ஊற்றுக்கா. என் ஃபோன் சார்ஜ் போட்டு அக்கா ஃபோனில் கூட வீடியோ எடுத்துட்டு வாங்கடா. ஓகே இப்போ என்னாச்சு? சரி பட்வையா காது கேட்காது. திரும்பி பார்க்க மாட்டோம். ஐயோ குளிருதுப்பா சாமி. அங்கேருந்து அப்படி சில்லு சில்லுன்னு காற்று எனக்கு இங்கே வரைக்கும் வீசுது. ஃபுல் ஐஸ் கொட்டிடுச்சா? துணி ஒன்று கொடுப்பா. கழுவிடலாம். கழுவு கழுவு. இந்த அம்மா இங்கே தான் இருக்கு. கீழே வை. ஐஸ் கட்டி இருக்குன்னு தான் சொன்னேன். இருமா ஜன்னல் சாத்திட்டு கதை சாத்திட்டு வரேன். இப்போதாம்மா கொஞ்சம் நல்லா இருக்குது. அவரே நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரா? எஸ் ஆஃப் கோர்ஸ். யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாரு? எல்லாத்தையும் மூணு பார்த்து நக்குறாரு. அம்மா அவர் என்னம்மா ஹெல்ப் பண்ணுறாரு உனக்கு? அவர் ஐஸ் கட்டி ஜில்லுன்னு இருக்கா, அடியில் பார்க்குறது சூடாக இருக்குதான்னு பார்க்குறாரு. நக்குறாரு பார்ப்பாரு நக்குவாரு தான் ஒரு வெளியில் தண்ணி போயிருக்குன்னு தெரியல. இதுவார். அன்னைக்கு அந்த ஓல்ஸை சரி பண்ணி விட்டாரு. அக்கா இந்த ஓட்டனால தான்டா தண்ணி வரல. ஆனால் உள்ளார க்ளீன் பண்ணணும். சரி பண்ணிக்கலாம். எந்த ஓட்டை? இந்த இதில் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்துச்சா? சரி க்ளீன் பண்ணிட்டு வாங்க. அம்மா என்ன பண்ணுற? கொஞ்சோண்டு சோடா குடிக்கலாம். நைட்டு இப்போ மட்டன் சாப்பிட்டோம், அதனால கொஞ்சம் சோடா குடிக்கலாம். எனக்கு இந்த உப்பு சோடா பிடிக்கும். எத்தனை பேருக்கு உப்பு சோடா பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனுக்கும் கொடுப்பேன். அவனுக்கு ஏதோ அங்கே தூங்கணும்னு ஆசையாக இருக்கு மட்டுக்கு. அது ஒரு மாதிரி மெத்தையில் தூங்குற மாதிரி இருக்கு மட்டுக்கு. அவனுக்கு படுத்துட்டாரு. அப்பா இனிமே என் பேக் தரமாட்டேன் உனக்கு. நீ நாளைக்கு காலேஜ் கிளம்புவாங்க. டைனிங் டேபிள் பேக் எதுவுமே இருக்காது பார்த்துக்க. இப்போ என்னன்னா பசங்களுக்கு வந்து காலேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகிவிட்டன. இனிமே அவங்க நட்ஸு சாப்பிடணும். பைத்தியம் மாதிரி வளரன்னு நினைக்காதீங்க. 10 நாளாக நட்ஸு கொடுக்கல. ஒரு 10 நாள் இருக்குமா சாமி நட்ஸு கொடுக்கல, ஸ்டாப் பண்ணிடுறேன். அதனால் இனிமேல் அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் நட்ஸு. நீ பிஸ்தா இல்லாமல் சாப்பிட்லாம். ஓகே. வால்நட் எங்கே வச்சேன்? அந்த பக்கம் உளுந்து கலந்துச்சு பாரு. வால்நட்டா? ஒரு டப்பா உள்ளே இருக்கும்ல. இப்போ வந்து வால்நட் 3 ஊற வச்சிடலாம். 3 ஊற வச்சாச்சு. இதில் வந்து 2 மட்டும் ஊற வைக்கவா? இல்லை 3 ஊற வைக்கவா? போது 2 3 சரி. இனிமே வந்து இதுவும் ஒன்றுமே ஊற வச்சாச்சு. நீ இது ரெகுலராக டீ காஃபி பட்டு வா ஹாலுக்கு போகலாம். ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு நாங்கள் குடிக்கிறோம்னு நினைக்கிறேன். குளிருக்கு தான் இங்கே வந்துட்டாங்க பாருங்க, அடக்கமாக படுத்துருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி குளிராக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். குளிர் காற்று யாருக்கும் முடியல. முடியல. இப்போ என்னன்னா
அழகாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு லைவ் போய்கிட்டு அம்மா இதெல்லாம் வேலை காய்கறியெல்லாம் வெட்டி வச்சிடலாம். கொஞ்சோண்டு வெள்ளை சுண்டல் ஊற வைக்கலாம். எதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸு ஊற வச்சாச்சு. கொஞ்சமாக வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருக்கேன். விழுந்துட போகுது. ஊற வச்சுருக்கேன். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு எங்கள் கிச்சனு. மாவு மட்டும் இருக்குது. காலையில் கலக்கி நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அடுத்து கொஞ்ச நேரம் லைவ் போயிட்டு காய்கறி வெட்டி வச்சுட்டு படுத்துக்கலாம். சரியாதாம்மா? எனக்கு அந்த சிங்கு மட்டும் வேலையை கொடுத்துருங்க யாரோ. ஐஸ் கட்டிலாம் உருகட்டும். அது இப்போதைக்கு உருகாது. அப்புறம் என்ன பண்ணுறது? அது அப்படியே இருக்கட்டும். சுற்றி மட்டும் தேய்ச்சி விடுங்க. பாருங்க எண்ணெய் பிசு தான் கிடக்கு. சரி சரி ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு நைட்டு எல்லாம் சண்டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைட்டாக தெரியுதுன்னா லைட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன். அதனால பயங்கர பிரைட்டாக தெரியுற வடு காத்தாலைக்கு பார்த்துக்கலாம். வச்சுச்சோ. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் நிரு படுக்க போட்டான். இன்ன வரைக்கும் லைவ் போச்சு. அந்த பக்கம் ரக்ஷு, இந்த பக்கம் நம்ம பட்டு அழகாக பட்டுச்செல்லாம் எல்லாமே வந்து இருக்காங்க. இப்போ நம்ம தூங்க ரெடி ஆகிட்டோம். பட்டுக்கு ஏதோ வந்து ஹெல்த் இஷ்யூ போல். பையன் ரொம்ப டயர்டாக இருக்கான். கூட வேண்டாம், ரொம்ப டயர்டாக இருக்கான். சரி ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு மண்டே விலாக் வந்து என்னடா ரொம்ப பிரைட்டாக தெரியும். மண்டே விலாக் வந்து நாளைக்கு ரக்ஷு காலேஜ் ஃபுல்லாக எடுத்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை போடுறேன். இப்போ எல்லோரும் பாய் சொல்லுங்கள். வாங்க 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 பாய். பட்டு டாட்டா சொல்ல அம்மாக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய். லவ் யூ செல்லுங்களே.